வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா, காலையிலேருந்து ஒருத்தர் வீடியோ போடாமல் இருக்காரு. என்ன காரணம்னா, நானும் கூட எங்கேயாச்சும் இன்றைக்கி வேலைக்கு போயிட்டாரான்னு நினச்சேன். ஆனால் வேலைக்கெல்லாம் போகல, வீட்டுக்குள்ளேயே அதை சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்படின்ட்டு இப்போ ஒரு வீடியோ போட்டிருப்பார். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வீடு கடுமையாக சுத்தம் பண்ணிக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு உழைப்பாளி எங்கேயாச்சும் பார்க்க முடியும்னா கண்டிப்பாக பார்க்க முடியாது. அப்புறம் ப்ரெஸ் மீட்டு மாதிரி பேட்டி கொடுப்பார். என்ன காரணம்னா, நாங்கள் வந்து எவ்வளோ யூடியூப்பில் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு உங்களுக்கு தெரியுங்களா? 4 வருஷமாக எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு தெரியுங்களா? கூலி வேலைக்கு போகிறது, கூலி வேலைக்கு ஒரு ஆள் வந்து காலையில் கிளம்பி போகிறாங்க. அவர் வந்து 8 மணி நேரம் 10 மணி நேரம் கஷ்டப்படுறாங்க. ஒரு நாளைக்கு 1000 1200 கொடுப்பாங்க. அது ரொம்ப ஈஸி. மம்முட்டி எடுத்து கொத்துறது ரொம்ப ஈஸி. யூடியூப்பில் வீடியோ எடுத்து அப்லோடு பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது யாருனாலும் பண்ண முடியாது. அப்புறம் கேட்டால், உங்களால் முடிஞ்சால் $1 உருவாக்கிங்க, சேனல் உருவாக்குங்க, மெயில் ஐடி க்ரியேட் பண்ணி உருவாக்கி பாருங்க அப்படிம்பாரு. எல்லோரும் உழைச்சி தான் சம்பாதிப்பாங்க. ஆனால் இவர் இலவசமாக எல்லாத்தையும் சம்பாதிக்க சொல்கிறாரு. ஆனால் இவரோட கொடுப்பனை யாருக்கு வராது. என்ன காரணம்னா, உழைப்புக்கே அர்த்தம் தெரியாதவர்னா அது இவர் சொல்லலாம். அப்புறம் பொதுவாக நம்ம கோயிலில் நோம்பி சாட்டினா அங்கே போய் நின்று எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த அம்மையார் அங்கே கோயிலுக்கு போயிருக்கிறாங்க, இவர் இங்கே உட்காந்துக்கிறாரு. ஒருவேளை காலையிலேருந்து இவர் போதை போட்டான்னு எனக்கு தெரியல. நான் வந்து தெரியாமல் ஒரு விஷயத்தை நான் சொல்ல மாட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, வீடு சுத்தம் பண்ணுறாரு அப்படிங்கிறாரு. இந்த வீடு எப்போவுமே சுத்தமில்லாமல் தான் இருக்குது. இவர் இன்றைக்கி சுத்தம் பண்ணுறான்ட்டு ஒரு வீடியோ போட்டுக்கிறாரு. என்ன கண்டென்ட் போடுறது இவருக்கு தெரியல. 365 நாளுமே ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு கண்டென்ட்னா அது இவங்களை சொல்லலாம். மொத்தத்தில் பார்த்திங்கன்னா, இவங்க வந்து உழைக்காமையே வந்து வீரவசனம் பேசுவாங்க. நாங்கள் வந்து யூடியூப்பில் வருமானம் கஷ்டப்படுறோம், நீங்களாக சும்மாவாக கொடுக்குறீங்க, நீங்களாக காசு கொடுக்குறீங்க அப்படின்னு இவங்க கேட்குறாங்க. நாங்கள் தான் காசு கொடுக்குறோம். ஒவ்வொரு மக்களோட வியூஸுமே இவருக்கு பணம் தான். அதாவது ஒவ்வொரு மக்களோட வியூஸுமே இவருக்கு பணம் தான் வருதுங்க. எந்த வியூஸ் வந்தாலே இவருக்கு வந்து பணம் வருதுன்னு தான் அர்த்தம். இவரோட பணம் ஒன்றுமே கிடையாது. மக்களோட பணத்தில் தான் மொத்தத்தில் இவங்க வாழ்ந்துட்டு, அப்புறம் வீரவசனம் பேசுவாங்க. கவச உண்டலமாக இருக்கிறாங்களா, கர்ணன் பரம்பரையான்னு கேட்பாங்க. அதாவது யாருமே கர்ணன் பரம்பரை இல்லைங்க, கஷ்டப்பட்டு தாங்க வந்து எல்லாருமே சம்பாதிக்கிறாங்க. ஆனால் இவரை பார்த்தீங்கன்னா 4 வருஷம் வீட்டுக்குள்ளே உட்காந்து வியூஸ் வாங்கி நல்ல வருமானம் பார்த்து பெருமையாக பேசுகிறாருங்க. அதை பண்ணணும், இதை பண்ணணும். எதை பண்ணோன்னாலுமே நாம் உழைச்சி தான் பண்ணணும். உதாரணத்துக்கு, உழைக்காத வருமானம் உடம்புல ஒட்டாது. அதாவது நம்ம வந்து நிம்மதியாகவே தூங்க முடியாது. மொத்தத்தில் வந்து நம்மளுக்கு 1 பைசா நமக்கு இலவசமாக வந்தாலுமே அது நம்ம பணம் இல்லை, யாரொருத்தர் கொடுத்த பணம் தான். நம்ம இன்னொருத்தர் கொடுத்த பணத்தில் நம்ம வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை நிம்மதியாக வாழ முடியாது. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா, நம்ம இளவரசர் நினச்சிட்டு இருக்கிறாரு, நாங்கள் வந்து உழைச்சி சம்பாதிக்கிறோம், யூடியூப்பில் கஷ்டப்படுறோம் அப்படின்னு நினச்சிட்டுருக்கிறாரு. இவர் வந்து வாங்குகிற சட்டையாக இருந்தாலும் சரி, பேண்டாக இருந்தாலும் சரி, அது இவருக்கு சொந்தமே கிடையாது. நம்ம காலையிலேருந்து கஷ்டப்பட்டு சாயந்தரம் வரைக்கும் கஷ்டப்பட்டு வாங்குகிற காசில் போய் ஒரு பொருளை வாங்கினீங்கன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இவர் அதுக்கு தகுதியானவர்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இவர் வந்து உழைக்காமல் ஒவ்வொரு ரூபாய்ங்க இவர் பேங்கில் போடுற அமௌண்ட்லேருந்து ஒவ்வொரு ரூபாயுமே இவரோட காசு இவருக்கு சொந்தமே கிடையாது. அதுக்கு சொந்தக்காரர் மக்கள் தான். அது எதனாலன்னா, சுய அறிவு இல்லாத மக்கள் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி வலைதளவாசிகள் வந்து பல பேர் உருவாகலாம். அதுக்கு முன்னுதாரணமானவத்தை நம்ம இளவரசர் தான். இவரை பேசியே வீடியோ போடுறீங்களா இவங்க கேட்பாங்க. எனக்கு தெரிஞ்ச வலைதளத்தில் இவர் தாங்க இருக்கிறாரு. யூடியூப் திறந்தால் இவரோட வீடியோ தான் வருது, வேறு யாரும் வீடியோவும் வர மாட்டேங்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு பெண்மணி ஆரம்பிச்சிட்டாங்க, என்னை கொடுமைப்படுத்துகிறாங்க, நாங்கள் டிஎஸ்பி ஆஃபீஸ் போயிருக்கிறோம். வலைதளத்தில் இந்த மாதிரி வீடியோவில் இருக்கிறனால தான் எந்த வேலைக்கும் போகிறதில்ல. சில பேர் வந்து எந்த வேலைக்கு போகாமல் யூடியூப்பே கத்தின்னு இருக்கிறாங்க. அதுக்கு உதாரணம் பார்த்திங்கன்னா, நம்ம இளவரசர். அவர் வந்து உழைக்கிறக்கெல்லாம் வழி சொல்ல மாட்டார். நீங்களும் யூடியூப் நடத்தி பாருங்கள், நீங்களும் $1 எடுத்து பாருங்கள். ஏன்னா யூடியூப்பில் வீடியோ எடுக்கிறது, யூடியூப் ஓப்பன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். வீடியோ எடுக்கிறது கஷ்டம். எந்த வேலை வெட்டிக்கு போகாமல் வீட்டுக்குள்ளே உட்காந்துன்னு வச்சுங்க, நீங்கள் 3 வருஷத்தில் 1 மில்லியன் இல்லைங்க 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்கள் கொண்டு வரலாம். அதுக்கு பேர் உழைப்பா? இதுக்கு பேர் உழைப்பான்னு கேட்குறேன். இது உழைப்பெல்லாம் கிடையாதுங்க, சோம்பேறித்தனம்னு சொல்லுவாங்க. மொத்தத்தில் இவர் என்னென்ன இலவசம் இருக்குதோ அதெல்லாம் ஈட்டோன்னு முடிவு பண்ணிட்டார். ஒரு கண்டென்ட் இல்லாத வீடியோ தான். 365 நாள் வீடு, கறி, சமையல், குழந்தை. நீ அந்த குழந்தை பெருசாகி வந்த கடைசியில் நீங்கள் எப்படிப்பா சம்பாதிச்சேன்னு கேட்டால் இவர் என்ன பதில் சொல்ல போகிறான்னு எனக்கு தெரியல. சிந்திக்க வேண்டியது முழுக்க மக்கள் தான்.